காய்ஸ் இங்கே நம்ம சுற்றி பார்க்க வந்தால் இங்கே பாருங்கள் சுற்றி இல்லை ஆந்திர பிரதேஷ் இந்தியா சன்ரைஸ் ஸ்டேட். பிளான் பண்ணி எப்படி தான் பிளான் பண்ணி கிளம்பினாலும் டைமுக்கு கிளம்ப முடிய மாட்டேங்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரெய்னி சீசனில் அதனால் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. இல்லைனா இந்த நேரத்துக்கு நல்லா வெளிச்சம் வந்திருக்கும். என்னன்னு தெரிலங்க, மேப் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ரூட்டு காட்டுது. போகலாமா வேணாமா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹெப்பால்லேருந்து ஏர்போர்ட் வழியாக போவோம் நம்ம கந்திக்கோட்டை. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி என்ன தெரியல, ரைட் எடுத்ததோ ஒயிட் ஃபீல்டு வழியாக போக சொல்லுது. கரெக்டு தானா என்ன ஏதுன்னு ஒன்றுன்னு தெரியலையே. இருங்க, ஓகே அது ஒரு ரோடு. இது ஏதோ உள்ளேருந்தே போயிடலாமா இந்த ரூட்டில்? யூஸ்வலாக எனக்கு எப்படி தெரியுமா, மேப் வந்து ஏதாவது ஒரு புது ரூட் காட்டுது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வேறு ரூட்டு போயிருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு ஏதோ வேறு ரூட் காட்டுது அப்படின்னா நான் யூஸ்வலாக எடுத்துருவேன். நம்மளுக்கு என்னென்னா இந்த ரூட்டு போனது இல்லையா, ரைட்டு கிளம்பு இந்த ரூட்டில் போகலாம். இந்த வாட்டி போகும்போது ஒரு ரூட்டு வரும்போது ஒரு ரூட்டு, அந்த மாதிரி தான் நம்மளுது ரியல் எக்ஸ்ப்ளோரர். ஏன்னா வந்த ரூட்லேயே வந்தால் என்ன இப்போ ஜாலி, அதை நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வேறு ரூட்டில் போகிறது நல்லது. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பி இறங்கியிருக்கேன். ரூட்டு நல்லாயிருக்குமா என்னன்னு தெரில. அந்த ரூட்டு வந்து அல்டிமேட்டுங்க, ஏர்போர்ட் ரூட்டில் செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த ரூட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் இது 20 மினிட்ஸ் ஃபாஸ்டர்னு வேறு காட்டுது. ஸோ அதான் சரி வா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படியும் ஃபுல் டே ரைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நல்லா இருந்தால் இந்த ரூட்லேயே வருவோம், இல்லையா அந்த ரூட் எடுத்துக்க வேண்டியதான் வரும்போது ரிட்டர்னு. ஸோ ஹலோ பாட்டிஸ், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. இந்த ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோவாக போல், பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்னர். இந்த வாட்டி நாங்கள் ஒரு பேராக போகிறோங்க. காலங்காலத்தில் பசிங்க பாருங்களேன், மணி 7 தான் ஆகுது. 6:30 மணிக்கு கிளம்பணும். ½ அன் ஹவர்லேயே மசாலா தோசை 90 ருபீஸுங்க. 2 மசாலா தோசாவும் நம்ம கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட கோ ரைடர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்திக்கோட்டை போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 290 கிலோமீட்டர் என்னோடய வீட்டிலேருந்து. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 600+ கிலோமீட்டர் வரும். 1 டேலே பண்ணலான்னு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே வருவாங்க. ஆனால் நம்ம 1 டேலே பண்ண போகிறோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆல் இண்டியா ரைடு வருதுல்ல, அது கொஞ்சம் லாங் ரைட் பண்ணணும். ப்ளஸ் ரைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பிரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எங்கேயா போகலாம் ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்னா, சரி வா உன்னையும் ரைடு கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கும் ஒரு அந்த பாடி அந்த பிரேக்கின் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு தாங்க கிளம்பிட்டோம். 600 ஃபன் பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு. மான்சூன் டைமு RE 650. ஸோ மான்சூன் டைம், ஸோ அதனால் வெதர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. காஃபி இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டா? சே நெவர். சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். பிரியானால பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை சமாளிக்க முடியல, ரொம்ப ஹெவியாக இருக்கான். என்ன பிரியா, ரொம்ப ஹெவியாக? அதான் நெக்ஸ்ட் டைம் டேங்க் பேக்கே எடுத்துன்னு வரலாம், இந்த பேக்கெலாம் வேணாம் அப்படின்றான். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நான் உட்காந்தப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே லெட்ஸ் கோ. ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்திக்கோட்டைங்க, பெங்களூர்லேருந்து. நான் சொன்ன மாதிரியே 600 கிலோமீட்டரு சோலோ ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தேன் குரூப்பை கூப்பிடலாமான்னு, சரி வேணாம் நம்ம சோலோவே போகலாம். ஏன்னா பிரியா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாள், ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட்டு. தனியாக இருந்தால் ஓவராக பேசுவாள், கூட யாராக இருந்தாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ அதுதான் சரி ஓகே அப்படின்னா நம்ம தனியாகவே பண்ணுவோம் அப்படிங்கிற பிளானில் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேன் ரோடுங்க. நம்ம ஆக்சுவலி ஏர்போர்ட் ரூட் வழியாக போயிருந்தோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வைடு ஓப்பன் ரோடு. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரூட்டில் வந்தோம். குட்டி ரோடு தான், அங்கங்கே நிறையா ஸ்பீட் பிரேக்கரு, சின்ன சின்ன ஊர்லாம் வருது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்
இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரு ஜாலியாக ஒன் டே ஃபுல்லாக பைக்கில் அப்படியே என்ஜாய் பண்ணே போகணுன்னு தான் இருக்கும். இவ்வளோ நேரத்தில் வந்து கந்திக்கோட்டா போய் சேரணும், 3 மணிக்கு 2 மணிக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது டைம் சேஸாக அது எதுவும் நம்ம பண்ணல. போகும்போது போவோம், வரும்போது வருவோம். நான் இன்றைக்கி சாட்டர்டே வேறு, நாளைக்கு சண்டே. ஸோ மோஸ்ட்லி வந்து சண்டே நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. ஒரே நாளில் எடிட் பண்ணி போட்டுடலான் இருக்கேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல் இண்டியா ரைடுக்கான ப்ரிப்பரேஷன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு லாங் ரைட் பண்ணி. அதுதான் சரி. விலாக் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா அந்த மனுஷன் வேறு லெவலுங்கல்ல. ஒரு நாளைக்கு 1500 2000 கிலோமீட்டர் ஓட்டுனுங்கிறாரு. 10 நாளில் 10,000 கிலோமீட்டர். அவரெல்லாம் பார்க்கும்போது எப்பா நீலாம் மனுஷனா அப்படின்னு தோணுது. நம்மளும் பண்ணுங்க ஒரு நாள் வாழ்க்கையில் அந்த மாதிரி. எப்போங்கிறது தான் தெரில. வெயில் நல்லா அடிக்குதுங்க, ஸ்கை கிளியராக இருக்குது. ஸோ மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒருவேளை பெங்களூரில் மட்டும் தான் மழை பெய்யுமோ தெரில. பட் ரெயின் பேண்ட்டு, ரெயின் ஜாக்கெட்டு, நம்ம கேமரா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக கம்மு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ மழையோ எவ்வளோ புயலோ நம்ம வண்டி நிற்காது, நம்மளோட விலாகிங்கும் நிற்காது. இந்த ரூட்டில் வந்து தப்பு பண்ணிட்டோமோ? ஏய் நீ தானே சொன்ன ஜாலி பண்ணுவேன்னா ஃபன் பண்ணுவேன்னா, இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்ற அடுத்த யோசிக்கிறீங்க. அதே தான் மேட்ரு. என்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியலங்க. 300 கிலோமீட்டரா? நான் நினச்சேன்னா 20-30 அங்கே போயிட்டேன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஜாலியாக அங்கே அப்படியே சில் பண்ணிவிட்டு இயற்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரோன்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்காக ரிட்டனை கிளம்ப ஆரம்பித்தோன்னா நைட்டு ஒரு 8-9 மணிக்கு வந்து சேருவோம். ஆனால் எப்போ என்ன ஆகுதுன்னா போகிறதுக்கே மணி 1 ஆகிடும் போல. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ஒரு 65 கிலோமீட்டர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான். அப்பப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கரு, அப்புறம் ஒரு குட்டி ஊர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேக் டைவர்ஷன், இதே தான் போயிட்டுருக்கு இந்த ரூட்டில். ஸோ பெட்டர் இந்த ரூட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் எடுத்துருவோம். பெட்ரோலை போட்டு. இது கர்நாடகாவா ஆந்திராவா எதை வச்சு கண்டுபிடிப்போன்னா இப்போ ரேட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கர்நாடகாவில் கம்மி, ஆந்திராவில் ஜாஸ்தி. 103 ரூபாங்க. அநேகமாக ஆந்திராவாக இருக்கும்னு நினைக்கிறது. ₹103. 103.5. ஐ திங்க் 50 பைசே அதிகம் பெங்களூரோட. பார்த்தீங்கன்னா அது நம்ம சேனலில் பார்த்துட்டு உங்கள் சேனல் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார். 1176ங்க. ஆல் 11.5 லிட்டர். ஓகே, பெட்ரோலும் போட்டாச்சு. லைட்டாக தூக்கம் வந்ததுங்க, என்னன்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுருமா? அதாங்க பைக்கிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ராக்டிஸ் வேணும். இப்போ இதுனா பம் வலிக்கும், அதுக்கப்புறம் தூக்கம் வரும். தூக்கம் தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ மற்ற எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். பம்மில் வலிக்குதுன்னா ஏஞ்சி நின்று சேட்லிங் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த அப்படியே லைட்டாக அப்படியே கண் அப்படியே சொக்கும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கருமை தூங்கினா வராது வீட்டில், பைக் ஓட்டும் போது தான் வரும். அது ஏன்னு தெரில. அப்படியே அதுவும் ஒரு சுகமான தூக்கம் வருங்க. அது தூங்கலான்னு சொல்லும் மனசு, ஆனால் தூங்குனீங்கன்னா காலி. அதனால் அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா ஓரமாக வண்டியை நிப்பாட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு பவர் பிரேக்கு, லைட்டாக தண்ணி குடிக்கிறது, இல்லை டீ சாப்பிட்றது, அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிவிட்டு மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க் சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் சைடு. நம்ம ரைடு பண்ணணும், ரொம்ப நாள் பண்ணணும், ரொம்ப தூரம் பண்ணணும். அதை மட்டும் யோசிங்க. ஒரு மேட்ரை கவனித்தேன், அதனால தான் வண்டியை யூட்டர்ன் போட்டோம். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு, டூரிசம், ஏபி டூரிசம், ஆந்திர பிரதேஷ், இந்தியா, சன்ரைஸ் ஸ்டேட். சன்ரைஸ் ஸ்டேட்டா? இங்கே தான் ஸ்டேட்டா சன்ரைஸ் ஆகுமா? இல்லையே. நான் அருணாச்சல் பிரதேஷில் போகும்போது அங்கே தான் டாங் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சன்ரைஸ் ஆகுறது. மார்னிங் 3:45 3:30 மணிக்கோ ஆகிடுங்க. அப்புறம் எப்படி? சரி, ஏதோ ஒன்று. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன்ரைஸ் ஸ்டேட் என்ட்ரு ஆகிட்டோங்க, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாலேருந்து. இந்த ரூட்டு எடுத்தது ஒரு தப்பான டிசிஷனுங்க. இப்போ தான் ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கு. நடுவில் நிறைய ரோடு மோசம், வில்லேஜு. எவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் மார்னிங்லேருந்து? ஒரு 100 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோங்க. இன்னும் ஒரு 178 போகணும். தூக்கம் அப்படியே கண்ணில் நிற்கிது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இளநீ கடையோ இல்லை சுகர் கேன் ஜூஸு அந்த மாதிரி இருந்தால் நிப்பாட்டி குடிச்சிட்டு போகலாம். டீ காஃபி வேணாங்க, லிமிட்டடாக குடிப்பேன். ஏன்னா அதனால் நெஞ்சில் எரிய ஆரம்பிக்குது ஒரு டைமுக்கு அப்புறம். ஆசிடிட்டி
காசு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிப்பாட்டினேன் பின்னாடி. சரி கரும்பு ஜூஸ் இருக்குது சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலான்னு. ஆனால் அந்த அண்ணா என்னன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக கையில் ஒரு பாட்டில் எடுத்துன்னு போனார். அப்போ என்னவா இருக்கும், அவர் வரத்துக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேங்க. தெரில என்ன பண்ண போகிறேன்னு. இந்த வண்டியில் நான் பார்க்கையில இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணல, அல்டிமேட்டுங்க. அதான் வண்டி எவ்வளோ ரிஃபைன் ஆகிருக்குன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க வண்டி. இது முன்னாடியில் வண்டி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். கேடிஎம் ஓகே ஸ்பீடு நல்லாயிருக்கும், நீங்கள் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், பவர் நல்லாயிருக்கும். ஆனால் வண்டி நீங்கள் ரைடை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கேட்டால் மேபி நோ. ஏன்னா ரொம்ப ரஃப்பான இன்ஜினு, கியரிங், ஷிஃப்ட்டு அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இப்போது டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா தெரியுதுங்க. ஸோஃபார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் 100 கிலோமீட்டர் லாங் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நல்லாயிருக்கு. இந்த ஒரு சர்வீஸ் முடிகிற வரைக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் என்னோடய ப்ராப்பர் ரிவ்யூ உங்களுக்கு தரேன். ஓகேவா, வாங்க நம்ம கோ ரைடர்கிட்ட கேட்போம். அவள் கரும்பு ஜூஸ் கடையிலே நிற்கிறா. அங்கே என்ன பண்ணியிருந்த, நீயே போட்டு குடிச்சிடலான்னு பார்த்தியா? கரும்பு ஜூஸை தான். புளியா? நிறையா இருக்கே புளி. வேணுமா அது? இது வேறு வேலையா? இது கீழே ஏதாவது தேடி பார்ப்போம். கீழே இல்லையா? சரி இருங்க, ஒரு புது டாஸ்க் ஒன்று வந்திருக்கு, முடிச்சுட்டு வரேன். அந்த புளியாங்காவை பிச்சு கொடுக்க முடியல காய்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னொரு 166 கிலோமீட்டர் இருக்குங்க. 3.5 hour காட்டுது. ஃபுல்லாகவே சிங்கிள் லைன் ரூட் தான். இதுக்கப்புறம் இன்டீரியர் ரூட் தான். மேபி ரிட்டர்ன் போகும்போது அந்த ஏர்போர்ட் ரோடு எடுத்துன்னு போயிட வேண்டியதான். அண்ட் நான் சொன்னல பேக்கேஜில் இன்ஜின் ஆயில் தி பெஸ்ட்டுங்க, சும்மா சொல்லக்கூடாது. அண்ட் அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம முந்தா நேற்று இது போட்டிருந்தோம்ல சஸ்பென்ஷன் அப்கிரேடு, ரியர் சஸ்பென்ஷன். அதனால் ரியர் சஸ்பென்ஷனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்மூத் ஃபீல் வருதுங்க. ஃபஸ்ட்டு நிறையா இம்பேக்ட் வரும் பாடியில். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணுன்னா இந்த சஸ்பென்ஷன் நீங்கள் ஓட்டி பார்த்தா மட்டும்தாங்க புரியும். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ இது யூஸ் பண்ணப்போ தான் எனக்கு புரியுது பழைய சஸ்பென்ஷன் எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ ஒர்த் அப்கிரேட் நான் சொல்லுவேன். ரெண்டுமே சூப்பருங்க. இன்கேஸ் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா பாக்கியில் இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷன், ரெண்டுமே நீங்கள் பிளான் பண்ணலாம். அனந்தபூர் வந்துட்டோங்க. Night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. காய்ஸ் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா இந்த வியூவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது, லேண்ட்ஸ்கேப்பும் பயங்கரமாக போகுது, அதே நேரத்தில் ஹியூமிடிட்டியும் பயங்கரமாக போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹெல்மெட்குள்ளே வேர்த்து ஊற்றிருக்கு இன்ஃபேக்ட் ஆல்ரெடி. அண்ட் லைட்டாக ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. ஸோ யாராவது பெங்களூர்லேருந்து வரீங்க, பெங்களூர் வெதரை பார்த்துட்டு ஆஹா இதுதான் அருமையான வெதர் கந்திக்கோட்டா போகிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ 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 நோ, உங்கள் மைண்ட் செட்டை தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. இங்கே கொஞ்சம் வெயிலாக தாங்க இருக்கும். இங்கே எப்போ மழை வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கந்திக்கோட்டா வரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. கந்திக்கோட்டாவில் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த கந்திக்கோட்டா, அப்புறம் அங்கேயே ஒரு ஃபோர்ட்டு, அண்ட் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேலும் கேவ்ஸ் அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு 1 day ட்ரிப் மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று லேட் ஈவினிங் ரிட்டர்ன் போயிடலாம், இல்லை 1 day ஸ்டே பண்ணணுன்னாலும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போகலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழகான வியூலாம் வரும். பார்த்திங்களா அந்த மரம் தண்ணியில் இருக்குது, ஆனால் மரம் காலி ஆகிட்டுருக்கு, பட் வியூ நல்லா இருக்குது. அது ஒரு ரோடு போதா, அங்கே பாருங்களேன் தூரத்தில் ஏதோ ஒரு இந்த சார்பட்டா படத்தில் காட்டுவாங்களே பேக்ரவுண்டில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அப்படியே கீழே போயினே இருக்கோங்க, இறங்கினே இருக்கும். இது ஏதோ ஒரு கிரேட் வால் மாதிரி இருக்குது. வந்துட்டோம் கைஸ், இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் எக்ஸாக்ட்லி.
இன்னொரு 40 மினிட்ஸில் போயிடலாம். தெரில இங்கே மான்சூன் இன்னும் ஆரம்பிக்கலையா என்னன்னு தெரில, ட்ரையாகவே இருக்குங்க ஃபுல்லாகவே. நான் கூட நல்லா க்ரீனாக ப்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன். எல்லாமே ஒரு தப்பு கணக்காகி போச்சு. ஏதோ ஒரு கிராஸ் கண்ட்ரி ரைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மலை பாருங்களேன், அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்பட எப்படி இருக்கும், ஒரே ஸ்ட்ரெயிட் தான், மேலே எந்த அப் அண்ட் டவுனு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படியே வெட்டி விட்ட மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்பாட் அல்டிமேட்டாக இருக்குல்ல. காலையிலேருந்து மாறி மாறி ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பாக மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் வரும், நிப்பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா இந்த ரூட்டில் ஒன்றுமே இல்லைங்க. குட்டி குட்டி டீ கடை அந்த மாதிரி வருது. ஒரு ப்ராப்பராக அந்த ஹைவேலாம் வரும்லாம், கொஞ்சம் பெருசாக ரெஸ்டாரண்ட்டு, கொஞ்சம் உட்கார்ற மாதிரி, நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. Guys, we finally made it to Gandikota. இது பாருங்க, இதாங்க அந்த கோட்டை சுற்றி. அண்ட் இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேனியன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம், ஏதாவது லைட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் போகலாம். இங்கே ஒரு நல்ல அண்ணா இருந்தார், அவர் அந்த கடை உள்ளே இருக்கார்ல அவர் தான். ஸோ அவர் பர்மிஷன் வாங்கி நம்மளோட ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு எல்லாத்தையுமே உள்ளே வச்சிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். இந்த மாதிரி கேப் போட்டுக்கினேன், ஷர்ட்ஸ் போட்டுக்கினேன் ஜாலியாக. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து இங்கேருந்து நம்ம ஹெல்மெட்டு ஜாக்கெட் எடுத்துன்னு ஹாப்பியாக போகலாம் இல்லை. ஆனால் சேஃபாக இல்லையான்னு தெரியல, வந்து பார்த்தா தான் தெரியும். பட் மோஸ்ட்லி சேஃபாக இருக்குன்னு நம்புகிறோம். பிரியா, எப்படி ஃபீல் ஆகுது கந்திக்கோட்டா? ரொம்ப சூடாக ஃபீல் ஆகுது. அது என்னன்னா, பெங்களூரில் வந்து நிறைய இடம் இருக்குது, நல்லா கூலாக ப்ளசண்ட்டாக. மான்சூன் சீசனில் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹாட்டான பிளேஸ் சூஸ் பண்ணுற ஆள் என் ஹஸ்பண்ட் தான், வேறு யார். மேட்ரு என்னென்னா, நம்ம என்ன நினச்சோன்னா கர்நாடகாவில் பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ இங்கேயும் பயங்கரமாக மழை பெய்யும், ஜில்லுன்னு செம்மையாக இருக்கும்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டுங்க. பேசாமல் சிக்மங்களூர் இல்லை சக்லேஷ்பூர் அந்த மாதிரி எதாவது போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். மலையிலே நினைஞ்சின்னு சும்மா என்ஜாய் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இன்னொரு அடி பண்ணலாம். என்ன இப்போது இது என்ஜாய் பண்ணுவோம். வாங்க உள்ளே போகலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பாலடைஞ்ச கோட்டை. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள், இது ஒரு சார்மினார். வாங்க இதுல ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் கந்திக்கோட்டை ஸ்பாட் இருக்குல்ல, அந்த நடுவில் ரிவரு, அப்புறம் அந்த கிரேட் கேனியன், அந்த வியூலாம் காட்டுறேன். பிரியா, உன்னோட ரீலா? நான் ஒரு வீடியோ செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ தான் தெரியுது. எப்படி இருக்கு பிரியா கந்திக்கோட்டா? ஃபஸ்ட் டைம் உனக்கு? நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? சும்மா புது புது வார்த்தைலாம் யூஸ் பண்ணுற. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அப்படி என்னம்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க? ஏன்னா பைக்கில் வந்து பார்க்கிங்கில் போட்டு கீழே இறங்கி வந்துருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், தோமினாரா? நம்ம ஆளுங்களுக்கு தோமினார்னா முடியாது, டூ மினார். அதுதான் இன்ட்ரெஸ்டிங், வேறு எதுவும் இல்லை. ஓகே, யாரோ ட்ரோன் விட்றாங்கப்பா அதில். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்ப்போம். காய்ஸ், இங்கே நம்ம சுற்றி பார்க்க வந்தால் இங்கே பாருங்கள், சுற்றி இல்லை, ப்ரீ வெட்டிங் போயிட்டுருக்குங்க. ஊர் ஃபுல்லாக ப்ரீ வெட்டிங் தான். பிரியா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் என்னோடய இன்ஸ்டா பேஜ் நான் புதுசாக ஆரம்பித்து உன்னை விட நான் ஒரு பெரிய ஆளாக ஆகி காட்டில் ஒரே சாங்கில் நானும் பெரிய ஆள் ஆகிறேன் அப்படின்ட்டு iPhone 15 வாங்கியிருக்கா. அவள் பெரிய ஆள் அவ்வளோ இல்லையோ, அவளை கொடுத்து அவளை காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஏதாவது நீ பண்ணி ஆகணும். அங்கே பாருங்கள், பின்னாடி ஒன்று போகுது பாருங்கள், அங்கே ஒரு ஷூட் போயிட்டுருக்கு.
இந்த இடம் பேர் என்னன்னு தெரியலங்க. இது சார் மினார், தோ மினார், அந்த மாதிரி ஏதோ ஒரு மினார் சொல்லலாம் நீங்கள். இது வந்து ஒரு ஆர்கியோலாஜிக்கல் சைட் நினைக்கிறீங்களா. ட்ரோன் அலௌட் இல்லையா, இல்லைனா ட்ரோன் விடலான்னு பார்த்தேன். அந்த அங்கிள் நான் சொல்லிட்டாருன்னா 5 மணி வரைக்கும் நான் இருப்பேன்ப்பா, அது வரைக்கும் நீ விடக்கூடாது, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. I'm changing who I am. I'm making a new plan, rearranging my life, and I won't look back ever again. Yeah. You ain't see me activated. You better hope that you never see me agitated. I think about my actions, plan them out, evaluated. That's how I end up on the top, man, I'm calculated. Guys, ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லருங்க, அல்டிமேட் ஸ்பாட்டு. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடும் இல்லை. இந்த இடத்துல இப்போ நானும் பிரியா மட்டும்தான் இருக்கோம், 2 பேர். அண்டு ட்ரோனுக்கு வந்து ஒரு சரியான ஸ்பாட்டுங்க. அங்கே மேலே பாருங்களேன், அங்கே பின்னாடிருந்து எடுத்துன்னு வந்து வச்சுங்க, அந்த ராக்லேருந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது ஒரு ஆர்கியோலாஜிக்கல் சைட்டு, ட்ரோன் அலௌட் இல்லை அப்படின்னாரு அவர். அதனால தான் லைட்டாக பயமாக இருக்குது. ஒரு வாட்டி இதே மாதிரி தான் மசனகுடியில் நான் ட்ரோன் விட்டேன். ஃபாரஸ்ட் வந்து பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட உட்காந்து கெஞ்சி கூத்தாடி கடைசியில் ஒரு 2000 ரூபா ஃபைன் பே பண்ணி வந்தேன். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயம் ஆரம்பிச்சிச்சிங்க. அதுக்கு முன்னெல்லாம் தைரியமாக எடுத்து விட்ருவேன். ஆனால் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பயம். பிரியா வேறு கூட இருக்காளா, அவள் வந்து அன்றைக்கி மாதிரி ஆகிடுச்சுன்னா திருப்பி உட்கார வச்சிட்டாங்கன்னா அதனால் வேணாம் அப்படின்றா. அதுதான் விடலாமா வேணாமா போகலாமா அப்படின்னு. ஆனால் ஸ்பாட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. வெயில் மட்டும் இருக்குங்க, அந்த வெயில் மட்டும் இல்லைன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 3 ஆகுது, லஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் வரீங்கன்னா எங்கள் லஞ்சு வந்து ஒரு சொல்கிற மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மிங்க. நான் அந்த ஒரே ஒரு ரெசார்ட்டில் போனோம். அவங்கக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு வெஜ் கிரேவி, அவ்வளோதான். அப்புறம் பரோட்டா ரைஸு, இது 2 அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே இல்லை. இதுதான் சாப்பிட்டாகணும். ஸோ சாப்பிட்ணுன்னா பிளான் பண்ணிவாங்க. ப்ளஸ் இதோ பாருங்கள், இது கந்திக்கோட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுது அந்த ஃபோர்ட்டு. அந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சைடில் ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ப் சைட் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நைட்டு கேம்பிங் பண்ணணுன்னா பண்ணலாம். அதே மாதிரி இங்கே கீழே தண்ணியில் அந்த சைடில் ஒரு வழி போகுது, அங்கே போனீங்கன்னா கீழே வந்து நீங்கள் போட்டிங் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மணி 3, இப்போ கொஞ்சம் வெதர் பெட்டராக இருக்குங்க, வெயில் போயிடுச்சு. அதனால் இங்கே உட்காந்து லைட்டாக ட்ரோன் விடலாமான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா உள்ளே அலௌடு இல்லை, ஹோப்ஃபுல்லி இங்கே அலௌடாக இருக்கணும்னு நம்புகிறேன். பட் ரிஸ்க் எடுப்போம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன சொல்கிற பிரியா, எடுக்கலாமா ரிஸ்க்கு? ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ கந்திக்கோட்டா முடிஞ்சதுங்க. ஃபோட்டோ விசிட் பண்ணியாச்சு, சைட்லையும் விசிட் பண்ணியாச்சு, அண்ட் ட்ரோன் விட்டாச்சு. அண்ட் லஞ்சு நான் சொன்ன மாதிரி இங்கே பெருசாக ஆப்ஷன் இல்லை. அண்ட் வெதர் கண்டிஷனை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்க. பெங்களூரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஊர் வெதர் கண்டிஷனை வச்சுன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் வராதிங்க. அங்கே என்ன தான் வெதர் இருந்தாலும் இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வர்றது பெட்டர். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், எல்லாத்தையும் கியர் அப் பண்ணுறோம். அண்ட் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா அனந்தபூர், தேவனஹள்ளி, அதாவது பெங்களூர் ஏர்போர்ட், அந்த வழியாக ஹெப்பால்லேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலான் இருக்கோம். அண்ட் ரிட்டன் வந்து நான் மோஸ்ட்லி ரெக்கார்ட் பண்ண போகிறதுல இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பீட் ரன் தான். மணி 4 ஆகுது, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்னு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி. அண்ட் நம்ம கூட ஒரு புது கெஸ்ட் இருக்காங்க இந்த வீடியோவில். பிரியா, எப்படி இருந்தது ட்ரிப், இன்னோட ட்ரிப்? ஓகே தான். கந்திக்கோட்டை ரெக்கமெண்ட் பண்ணியா மாட்டியா? இப்போதைக்கு இந்த சீசனில் பண்ண மாட்டேன். அதர்வைஸ் பார்த்தீங்களா, பயபுல ஃபுல்லாக டேன் ஆயிருக்கா போல. ஒரு நல்ல வெதர் கண்டிஷன் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்போ வரலாம். வரலாம்.